இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாகசக்தி ஆலயத்தில் ஒரு தியான குகை அமைந்துள்ளது. இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு இயற்கை எழில் சூழ நம்ம மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு சூழ்நிலையோடு இந்த ஆலயம் காட்சி தருது. இத்தகைய நிலையில் ஒரு ஏகாந்தமாக ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பக்தர்கள் அதிகம் இல்லாமல் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஆலயத்தை தரிசித்தால் நமக்கு எத்தகைய இன்பம் கிடைக்குமோ, எத்தகைய ஆனந்தம் நாம் பெறுவோமோ, அதே போன்ற நிலை இந்த இடத்துல கிடைக்கிறது நமக்கு. இந்த அற்புதமான இடத்துல இந்த தியான குகை எதற்கு என்றால், இந்த நாகசக்தி தேவியை நினைத்து அந்த தேவியோட பரம அருளை பெறும்பதமாக இந்த தியான குகையை அமைத்திருக்கிறார்கள். தியானம் செய்ய விரும்புகின்ற அன்பர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் அவர்களுக்கு ஏற்றவாறு உட்கார்ந்து தியானத்தை பண்ணினா இந்த அம்மனோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைத்துவிடும். பக்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தியானம். அதற்கேற்ற ஒரு பிரார்த்தனை வகை இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான நாகசக்தி, நமக்கு பலவிதமான கிரக தோஷங்களை போக்கக்கூடிய ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு சிறப்பான சந்நிதி. நாம் எந்த நட்சத்திரத்தை கொண்டிருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்தை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான விருட்சம் இங்கே காணப்படுகிறது. இதை தவிர எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தை நாமும் சென்று வணங்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்குள் எழுகிறதல்லவா? இந்த அற்புதமான இடம் கோவைக்கு மேற்கே பேரூர் பட்டீஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான இடத்திற்கு இன்னும் சற்று மேற்கே ஆலாம்துறை என்கின்ற இடத்துல பெருமாள் தோப்பு என்கின்ற இடத்திற்கு உள்ளார இந்த ஆலயம் அமைந்துள்ளது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.